Tallyprimeல சிங்கிள் லெட்ஜர் கிரியேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் லெட்ஜர் கிரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் லெட்ஜர், சேல்ஸ் லெட்ஜர் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்லி ஒன்ஸ் கிரியேட் பண்ணால் போதும். எல்லா பர்ச்சேஸ் வவுச்சருக்கும் அதே மாதிரி எல்லா சேல்ஸ் வவுச்சருக்கும் சேம் லெட்ஜர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் இப்போ சன்ட்ரி கிரெடிட்டாஸ், சன்ட்ரி டெப்டாஸ் இந்த மாதிரியான லெட்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் லெட்ஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நமக்கு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ளையர்ஸ். ஸோ நம்மளோட சப்ளையர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய சப்ளையர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸும் நம்ம நிறைய கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும், சன்ட்ரி டெப்டாஸும் நம்ம நிறைய கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் லெட்ஜர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மல்டிபிள் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் Tallyprimeல Santal Informatics அப்படின்ற கம்பெனி வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் நம்ம கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட்ஜரில் போயிட்டு நம்ம லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணுவோம். இது வந்து சிங்கிள் லெட்ஜர் கிரியேஷன். சிங்கிள் லெட்ஜர் கிரியேஷன் அப்படின்றது ஒரே ஒரு லெட்ஜருக்கான நேமை நம்ம மேலே கொடுப்போம். ஸோ அண்டரில் அது என்ன குரூப் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மீதி மெயிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம என்டர் கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெட்ஜர் கிரியேஷன். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது மல்டிபிள் லெட்ஜர். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஜர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில். ஸோ நான் லெட்ஜர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய லெட்ஜர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ண லெட்ஜர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட்டில் ஃபர்னிச்சர் அப்படின்ற ஒரே ஒரு லெட்ஜர் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் 2 லெட்ஜர் இருக்குது. ஏபிசி கம்பெனி அப்படின்ற லெட்ஜர் இருக்குது, பொன்னூஸ் ஃபர்னிச்சர் அப்படின்ற லெட்ஜர் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸில் ஒரு 4 சப்ளையர்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம இதிலே வந்து 1 by 1 சிங்கிள் லெட்ஜரில் கொடுக்காம மல்டிபிள் லெட்ஜரில் நம்ம ஒரே டைம் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து மல்டி மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt+H. ஸோ இந்த மல்டி மாஸ்டர்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கிரியேட். ஸோ கிரியேட் அப்படின்றது வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ மல்டி கிரியேட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் குரூப் கேட்குது. நம்ம வந்து என்ன குரூப் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்றத நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் செலக்ட் பண்ணியாச்சு. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்னா நம்மளோட சப்ளையர்ஸ். ஸோ இப்போ என்னோட சப்ளையர் வந்து ஒரு 4 சப்ளையர் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி சிஸ்டம். ஸ்ரீவாரி சிஸ்டம்னு ஒரு சப்ளையர். ஸோ நேம் ஆஃப் த லெட்ஜர். ஸோ இங்கே தான் வந்து நம்ம லெட்ஜருக்கான நேமை கொடுக்குறோம். ஸோ ஸ்ரீவாரி சிஸ்டம் அப்படின்றவங்க வந்து நம்மளோட சப்ளையர், அதனால சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அண்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் நான் ஆப்ஷன் செலக்ட் பண்ண வேண்டாம். ஸோ மேலே வந்து என்ன குரூப் கொடுத்துருக்கோமோ அது அண்டரில் வந்து ஆல்ரெடி எடுத்துக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஓப்பனிங் பேலன்ஸ் எதுக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அடுத்த லெட்ஜர் நேம் கொடுக்குறேன். ஸோ அடுத்த லெட்ஜர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டிவே கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மைட்டிவே கம்ப்யூட்டர்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி இதுவும் சன்ட்ரி கிரெடிட்டாஸ்க்கு அண்டரில் வரப்போகுது. ஸோ அடுத்து வந்து மீடியா ஜோன். ஸோ அடுத்து வந்து ஐபிஎம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதுவும் வந்து அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டாஸில் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து என்னோட 4 சப்ளையர்ஸ் நேம் வந்து நேம் ஆஃப் த லெட்ஜரில் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குரூப். ஸோ இந்த ஒரு குரூப்க்கு அண்டரில் எனக்கு 4 லெட்ஜர்ஸ் தேவைப்படுது. ஸோ 4 லெட்ஜர்ஸும் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெட்ஜர். இதே நம்ம சிங்கிள் லெட்ஜராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ரீவாரி சிஸ்டம் அப்படின்றத நேமில் டைப் பண்ணிவிட்டு அண்டரில் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் செலக்ட் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன் மெயிலிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம என்டர் கொடுப்போம். ஸோ அகைன் மைட்டிவே கம்ப்யூட்டர் நம்ம நேமில் கொடுப்போம், அண்டரில் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் செலக்ட் பண்ணி அதுக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம என்டர். ஸோ 1 by 1 நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும் சிங்கிள் லெட்ஜராக இருந்துச்சு அப்படின்னா. இது வந்து மல்டிபிள் லெட்ஜர் அப்படின்றதுனால நான் குரூப்பை வந்து மேலே செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த குரூப்புக்கு கீழே இந்த நேம் எல்லாம் எனக்கு கொடுக்கணும், இந்த லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் நேம் ஆஃப் லெட்ஜரில் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை நான் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணுறேன்.
ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீன் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டாஸில் எனக்கு ஆல்ரெடி இங்கே இருந்த நேம் வந்து எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனி அப்படின்றது ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பொன்னூஸ் ஃபர்னிச்சர் அப்படின்றதும் ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ நான் க்ரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம் கம்ப்யூட்டர்ஸ், மீடியா ஜோன், மைட்டிவே கம்ப்யூட்டர்ஸ், டிவாரி சிஸ்டம். இந்த 4 சப்ளையர்ஸும் தான் நான் இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ணேன். நாலுமே வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ மல்டி மாஸ்டர்ஸில் மல்டி கிரியேட்டில் போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும்.